வணக்கம் and welcome to the show. ஒவ்வொரு நாளுமே 1 o'clock ஆனோன்னா பல லேடிஸ் வந்துட்டு இன்ஃபேக்ட் லேடிஸ் மட்டும் கிடையாது பல ஜென்ஸுமே வந்துட்டு நிறைய குறிப்புகள்லாம் எழுதுறதுக்காக தயாராக காத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599438. சமையல் பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே ஷெஃப். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக பொட்டேட்டோ பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தோம். நேத்து கூட நீங்க பொட்டேட்டோ காரக்கறி எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பொட்டேட்டோல வித்தியாசமா தோசையில எல்லாம் ஸ்டஃப் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு வித்தியாசமான கிரேவி சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. உங்களுக்கு உருளைக்கிழங்குல என்ன டிஷ் பிடிக்கும்? எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில போய் சாப்பிட்டா பிடிக்கும். எங்க அம்மா செய்யறதுல வந்துட்டு உருளைக்கிழங்கு பொடி நல்லா காரசாரமா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். மத்தபடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னா இந்த குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி சாதத்துல நெய் போட்டு கொடுப்பாங்கல்ல, அது அல்டிமேட்டா இருக்கும். ஆனா எனக்காக செய்ய மாட்டாங்க, எங்க வீட்டுல இருக்க குட்டி பசங்களுக்கு யாருக்கா செஞ்சாங்கன்னா நான் திருடி சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே கண்டிப்பா. இப்போ நம்ம பொட்டேட்டோ மசாலா சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா ரொம்ப அதாவது ரெண்டு விதமா சொல்றேன். இப்போ எப்படின்னா இந்த பொட்டேட்டோ மசாலாவை தோசைக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு தாளிச்சிங்க, உளுத்தம்பருப்பு தாளிக்க வேணாம். அது கூட இஞ்சி, அதுக்கப்புறமா வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா தான் காரம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு ஊற்றிங்க. உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சுட்டு அது நல்லா மசிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா இது கூட சேர்த்திங்கன்னா இந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதை சேர்த்திங்கன்னா இது பூரி மசாலாவாக சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாம அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பொட்டேட்டோவை சேர்த்து அதாவது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது தோசைக்கு தோசை மசாலா அதாவது திக்காக இருக்கும். தண்ணி ஊற்றலைன்னா தண்ணி ஊற்றுனா அதாவது லிக்விட் மாதிரி இருக்கும். நீங்கள் பூரி மசாலாவை தொட்டுக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சொட்டு நெய் ஊற்றிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெருங்காய தூளும் சேர்த்துங்க, கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பொட்டேட்டோ பற்றி டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இருந்து ராணிங்கிறவங்க பேசுறோம். ஓகே ராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராணி. தொடர்ந்து ஷோ பாக்குறீங்களா நீங்க? ஆமா, தொடர்ந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, பார்த்துட்டு எதுவும் நீங்க ட்ரை பண்ணீங்க, கேட்டே நீங்க ட்ரை பண்ண விஷயம் என்ன? நிறைய பண்ணியிருக்கோம். ஒன்று ரெண்டு தொடக்குது. ஓகே, அடுத்த வரும்போது கரெக்டாக வந்து தொடக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, அப்பதான் நல்லா வரும். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஹலோ, நாங்கள் இந்த பால் பணியாரம் சொல்லுவாங்கல்ல, பால் பணியாரம், அது எப்படி பண்றது? அது நாங்க பண்ணும்போது தப்பு தப்பு வெடிச்சிருது. அது என்ன தப்புன்னு தெரியல. சரி, ஓகே ஃபைன். தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. சொல்லுங்க சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, பால் பணியாரம் என்ன அதாவது சரியா வரலன்னு சொல்றீங்க? அதாவது வெடிச்சிருது சார். சரி சரி சரி, அது வெடிக்காம ஒரு மாதிரி சரிங்களா? ஆமா ஆமா, நான் சொல்றேன் பாருங்க. வெடிக்காம வரத்துக்கு நீங்க உளுந்து அரைக்கிறீங்களே, அதை இது அந்த காலத்துல எப்படி பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த கொட்டாங்கச்சீரி சொல்லுவாங்கல்ல, தேங்காவை திருவிட்டு அது உள்ள அது எதுவுமே எம்டியா இருக்காரு, அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா மாலிஷ் பண்ணீங்கன்னா நல்லா அதை எடுத்துக்கலாம். அதாவது அந்த நார்லாம் இருக்காதுன்னு சொல்றேன், நாரை எடுத்துக்க சொல்றேன். க்ளீன் பண்ணிட்டு அதுல மாவு விட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டாட் டாட்டா விழும். அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குழிப்பணியாரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாவு அரைக்கிற விதத்தில் தான் இருக்கு. மாவு கொரன்னு அரைக்கணும். நீங்கள் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப அதாவது கெட்டியாகவும் அரைச்சிடக்கூடாது. கெட்டியாக அரைச்சிங்கன்னா இந்த பால் பணியாரம் அதில் ஊறும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதாவது மிதமான இதில் நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அது என்ன ஷெஃப் டிஃபரண்டா அந்த கொட்டாங்குச்சில ஏதோ ட்ரை பண்ண சொல்லுங்க. ஆமா, அதாவது கொட்டாங்குச்சி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பால் பணியாரம் கொட்டாங்குச்சில எடுத்துருவாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மாவை அரைச்சிட்டு மாவை அதுக்குள்ள போட்டுருவாங்க. அந்த மாவு போட்டு கீழே ஒரே ஒரு டாட் மட்டும் கரெக்டா அந்த அளவு 3 டாட் இருக்கும்ல, அதுல ஒரு டாட்டை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல மாவை அப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணா இப்போ அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, அது அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே அது செஞ்சிருந்தா நான் செஞ்சு காமிப்பேன். அது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஒரு பெரிய பெரிய பூந்தி இருக்குல்ல, ஒரு 3 பூந்தி ஒன்னா சேர்ந்தா எவ்வளோ சைஸ் வரும், அந்த சைஸ்ல அது டாட் டாட்டா அவ்வளோ. அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணிட்டு அதை எடுத்து பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஓகே. பொதுவா வந்துட்டு இந்த இடியாப்ப குழலாம் பிழிவோம் தெரியுமா, அது மாதிரி ஒரு டெக்னிக் அந்த காலத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த செரட்டைய ஃபுல்லா நீங்க பேக் சைடுல இருக்க அந்த இதெல்லாம் நீங்க க்ளீன் பண்ணிட்ட பிறகு 3 கண்ணு இருக்கும், அதுல ஒரே ஒரு கண்ணுல ஓட்ட போட்டு லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா குட்டி குட்டியா பால்ஸா வரும். அது ஒரு தனி டேஸ்ட், அது ஒரு தனி ருசி, புது டெக்னிக்கா வேற இருக்கு, ட்ரெடிஷனல் மெத்தட். அதை நீங்க பண்ணும் போதே குட்டி பசங்கலாம் பார்த்தா பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அம்மா இது டிஃப்ரெண்டா சமைக்கிறாங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்க இந்த பால் பணியாரத்தை கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கௌதம் பேசுறேன். கௌதம் எப்படி இருக்க கௌதம்? நான் நல்லா இருக்கேன். எங்க அம்மாக்காக ஒரு டவுட் கேட்கேன். கௌதம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கல? இல்ல. பேசினது இல்லையா? இல்ல. சரி ஓகே கௌதம், நீ என்ன பண்ற? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். ஓகே கௌதம், நீ லைட்டா சமைப்பியா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா? ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்க? சப்பாத்தி பண்றதுக்கு. சப்பாத்திலாம் செய்வியா இல்ல உருட்டி மட்டும் கொடுப்பியா? போட்டு எடுக்கிறது. பரவாயில்லையே, பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு, பெரிய ஷெஃபா வருவ நீ பிற்காலத்துல. இப்ப என்ன டவுட் கேட்க போற அம்மாக்காக? எங்க அம்மாக்காக நான் வெண்டைக்காய் ஃப்ரை கேட்டேன். ஓகே ஃபைன். அம்மாக்காக கேக்குறியா, உனக்கு பிடிக்கும்னு அம்மா கேட்க சொன்னாங்களா? இல்ல, எனக்கும் பிடிக்கும், எங்க அம்மாக்காகவும் கேட்கேன். சரி ஓகே கௌதம். வணக்கம் கௌதம். கௌதம் ஹலோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வெண்டைக்கானா? நல்லா இருக்கேன். வெண்டைக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஆமா ஆமா, அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா கணக்கு. நீங்க கணக்கு நல்லா போடுவீங்களா? போடுவேன். சரி சரி சரி, இன்னும் நல்ல மேற்கொண்டு கணக்கு போடுங்க. நான் இப்போ சொல்கிறேன் வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை வாங்கிட்டு அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும், அதாவது கழுவுறன்னு சொல்லிடுறேன். கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை கிராஸாக எவ்வளோ மெல்லிஸாக வெண்டைக்காயை கட் பண்ணுறீங்களோ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவை வாங்குங்க, வாஷ் பண்ணுங்க, அதாவது கழுவுங்க, கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு, அதாவது அது தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம்ல, ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது மேலே தெருக்கு, அதனால சொல்கிறேன். இல்லை தொடச்சிருங்க, தொடச்சிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மெல்லிஸாக எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணீங்களோ அவ்வளோ சூப்பராக வரும், அதனால சொல்கிறேன். மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் மிளகுத்தூள் உப்பு போடலாம், மிளகாத்தூள் உப்பு போடலாம், பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்தாவே போதும், இந்த வெண்டைக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க பவுட்ரு, அதாவது சாட் மசாலா பவுட்ரு, இன்னும் இந்த இது இருக்குல்ல டொமேட்டோ சாஸ், அதை கூட இதை ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக மேலே போட்டு உடனே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணவே போதும். மசாலா கலந்துட்டு இந்த மைதா மாவுலாம் கலந்துட்டு பஜ்ஜி மாதிரி அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. இப்போ இன்னொரு மெத்தட் எப்படின்னா, அதில் வந்து கடல மாவு, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட கடல மாவு, கொஞ்சமாக வந்து ஓமம் பவுட்ரு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இதெல்லாம் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியும் ஃப்ரை பண்ணால் இன்னும் சூப்பராகவும் இருக்கும். இப்படி அதாவது இது வந்து டைரெக்டாக சாப்பிட்றதுமா, இந்த வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி டைரெக்டாக அது வந்து கடல மாவுலாம் சேர்ந்து அந்த மாவு பொருளோட உள்ளே போகும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுதான் இது ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். குட்டி பையன் கேட்டிருக்கா, அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாகலட்சுமி பேசுறேன். நாகலட்சுமி எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே நாகலட்சுமி, இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? வீட்ல சாம்பார், சேனக்கிழங்கு வறுவல். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சாப்பிட்டு கேட்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். சார் லைன்ல தான் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? நீங்க சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுல பிரியாணி நீங்க சொல்ல மசாலா எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதை ட்ரை பண்ணி செம்மையா வந்துருந்தீங்க சார். ரொம்ப நன்றிமா. சூப்பரமா சொல்லுங்கம்மா, வேற என்ன டவுட் இப்போ உங்களுக்கு? ஓகே சார், வெந்தய களி செய்யணும் சார். அதாவது பேசிக்கே தெரியாது, உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்யலான்னு. சரி நான் சொல்றேம்மா. வெந்தய களி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, சரிங்களா? வெந்தய களி பண்ணும்போது எப்பவுமே பயப்படாதீங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் அதுல வந்து நீங்க சீக்கிரமா மற்ற ஃபுட்டு மாதிரி அது சீக்கிரமா பண்ணுங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட். இது இன்னொரு வந்து டிஃபிகல்ட், அதாவது கஷ்டம் என்ன அப்படின்னா, பாத்திரம் வந்து நல்ல திக்கான பாத்திரம் எடுத்துக்கணும். திக்கான பாத்திரத்தை எடுத்தாதான் இந்த களி பண்ணும்போது அடி பிடிக்காது. உங்களுக்கு அடி பிடிச்சோன்னா நீங்க அதை வந்து விட்டுறீங்க. எப்பயுமே ஒரு பொருள் அடி பிடிச்சுன்னா அதை விடவே விடாதீங்க. நீங்க அதை எடுக்கும்போது மேலாம்பல எடுத்துங்க சொல்றேன். அடி இதை விட்டுருங்க, மேலாம்பல எடுத்துங்க. நான் இப்போ அந்த வெந்தய களி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க, வெந்தயத்தை நல்லா வாங்கிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடுங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல வெந்தயம் இந்த மாவும் போடுங்க. அதுக்கப்புறமா நெய் ஊத்துங்க, நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டும் போது அதுல வந்து ஒட்டவே கூடாது.
கொஞ்சம் கொஞ்சம் இடையில நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. நெய் சேர்த்து நெய்யோ இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டிட்டு கருப்பட்டி சொல்லுவாங்க, அதை வந்து வாங்கிட்டு வடிகட்டிட்டு அதாவது காய்ச்சிட்டு திக்காக வடிகட்டி அதை இது கூட ஆட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க. இந்த வெந்தயக்களி ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெந்தயக்களி சூப்பராக இருக்கும். இது நல்லா கிண்டணுமா, நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கிண்ட தான் அது. இந்த வெந்தயக்களி எப்படி ரெடி ஆச்சுன்னு அப்படின்னா ஒரே ஒரு டிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இது பாத்திரத்தில் இந்த நம்ம செய்கிறோம்ல இந்த வெந்தயக்களி அது ஒட்டக்கூடாது. இனிஷியலாக அதாவது நம்ம ஆரம்பத்தில் அது ஒட்டும், அதுக்கப்புறமா அது ஒட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு வேறு வரப்போது. தமிழ் புத்தாண்டுக்கு டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஷெஃபுக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நாங்கள் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ ஹலோ, உங்கள் பேருமா? பேர் சரி, ஆசியாங்க. ஓகேம்மா, என்ன டவுட் கேட்க போறீங்க? முறுக்கு சுடுறத பத்தி டவுட் கேட்கணுங்க. முறுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி முறுக்கு? ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. பச்சரிசி மாவுல பச்சரிசி மாவுல முறுக்கு சுடணுங்க. சரி. அத பத்தி அதுக்கு பொட்டுக்கடலை மாவு கலக்கலாங்களா, உளுத்தம்பருப்பு மாவு கலக்கலாங்களா, அதான் கேட்கணுங்க. பச்சரிசி மட்டுமே சேர்த்தாவே போதுமா. நீங்க வந்து பொட்டுக்கடலாம் சேர்த்தீங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுமா. எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா இந்த பொட்டுக்கடலை நீங்க வந்து அந்த கடல மாவு அதெல்லாம் சேர்த்துங்க. பச்சரிசியில் சுட்டிங்கன்னா அந்த முறுக்கு அது ஒரு டேஸ்டா வரும். இந்த உடச்சக்கடலை எல்லாம் சேர்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்டா வரும். சரிங்களா? ஓகேமா. பச்சரிசி மாவுல எப்பயுமே பண்ணா ரொம்ப நல்லாவே வரும் முறுக்கு. நீங்க பச்சரிசி மாவுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் பச்சரிசி மாவு மட்டும் போதும். இன்னும் வேல்யூவேடா இப்போ நீங்க நல்லா நிறைய மாவு போட்டு அரிசி முறுக்கு சுடுறீங்கன்னா ஒரு நிறைய முறுக்கு சுட்டுட்டு கால் பாகம் இருக்கும்போது நீங்க தனி ருசி வேணும்னா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. எது டேஸ்டா இருக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா பச்சரிசி மாவுல தான் எத்னிக்கா முறுக்கு சுடுவாங்கன்னு செஃப் சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கம்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வீரமணி மேடம், காட்டோட்டில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகேவா? சரிங்க மேடம். ஓகே சார், இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா மேடம். ஆமா சார், என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆப்பம் எப்படி செய்யணும் மேடம்? ஓகே சார், நீங்க சமைப்பீங்களா? அம்மா சமைப்பாங்க மேடம். நீங்க இதற்கு எதுவுமே சமைச்சது இல்ல, ட்ரை கூட பண்ணது இல்லையா? இது தக்காளி பஜ்ஜி இது வேணா செய்வோம் மேடம். அதில் தக்காளி கொச்சு, தக்காளி பஜ்ஜியா தக்காளி கொச்சா? பஜ்ஜி. பஜ்ஜா? தக்காளி பஜ்ஜி ஷெஃப் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தக்காளி பஜ்ஜி டிஃப்ரெண்டா இருக்கு. தக்காளி பஜ்ஜி அந்த ரெசிபியை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஷெஃப் ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்வாரு, கேட்டுக்கோங்க. வணக்கம் வேலுமணி. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சரி சரி, நீ கல்யாணம் ஆச்சுங்களா உங்களுக்கு? இன்னும் இல்லைங்க சார். சரி சரி, கண்டிப்பா உங்க ஒய்ஃப் கொடுத்து வச்சவங்க தான் தக்காளி பஜ்ஜிலாம் பண்றீங்க. ஆமாங்க சார். நான் பார்த்துட்டே இருப்பேன் சார் நிகழ்ச்சி. சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாவு கேட்டிருக்காங்க. ஆப்பம் மாவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துங்க. அதாவது 1 கிலோ பச்சரிசி மாவு, 100 கிராம் உளுந்து அந்த அளவில் எடுத்துங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அந்த அளவில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரைக்க போகும்போது தேங்காய் சேர்த்துங்க. தேங்காவை வெள்ளையாக திருவிட்டு அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சாவே போதும். அந்த தேங்காய்லாம் அதில் அரைஞ்சிரும். ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த அரிசியும் உளுந்து வெந்தயம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். அப்போ இந்த தேங்காவும் அது கூட, அதனால தான் நான் வந்து அரிசி வெந்தயம் உளுந்து அது கூடயே தேங்காவும் சேர்க்க சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைஞ்சிரும். சரிங்களா? அதுக்கப்புறமா அரைச்ச மாவை எடுத்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இல்லைனா ஒரு சில்வர் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது நல்லா புளிச்சு போய், அதாவது நல்ல பாக்டீரியா அது வந்து, அதனால சொல்கிறேன், அதனால புளிச்சு போய் நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற்றும் போது நல்லா திரும்பவும் இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்பமாவை ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது மாதிரியான பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது கொஞ்சம் நிறைய இடம் இருக்க மாதிரி ஊற்றுங்க. பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் ஃபுல்லாக ஊற்றுவாங்க, தூங்கி எழுந்துட்டு காலைல பார்க்கும்போது ஃபுல்லாக
கீழலாம் வழிஞ்சு ரெண்டு வேலையாயிடும் வேஸ்ட் ஆகும், நிறைய பொருள் வேற வேஸ்ட் ஆகும். ஸோ நல்லா இடம் உள்ள மாதிரி பெரிய பாத்திரமா வைங்க, அப்பதான் நிறைய மாவு உப்பி வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து சுலோக்ஷனா பேசுறேங்க மேடம். சுலோக்ஷனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுலோக்ஷனா. லஞ்ச் என்ன வீட்ல? கீரை கடைஞ்சிட்டு கருணக்கிழங்கு வறுத்தேங்க மேடம். ஓகே ஓகே. நீங்க எது விரும்பி சாப்பிடுவீங்க சுலோக்ஷனா? எனக்கு டிஃபன் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் மேடம். டிஃபன்ல எது? டிஃபன் தோசை, இல்ல பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி ரொம்ப. ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்கம்மா? லாஸ்ட் டைம் நான் பார்க்கவே இல்ல பிரியாணி பத்தி சொன்னது. இல்ல லாஸ்ட் டைம் இல்ல, எபிசோட் இது வரைக்கும் நீங்க என்னைக்கு பாத்துருந்தாலும் கண்டிப்பா பிரியாணி பத்தி நீங்க கேட்டிருக்கலாம். டெய்லி ஷெஃப் பிரியாணி பத்தி பேசுறாரு. ஏன்னா ஆமாங்க மேடம், எனக்கு ரொம்ப வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது செய்யணும்னு தான் ரொம்ப ஆசை எனக்கு. எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே ஓகே ஃபைன். கண்டிப்பா ஷெஃப் இப்ப சொல்வாரு, சமைச்சு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். ரொம்ப நல்லா சார் ப்ரோக்ராம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. என்ன பிரியாணி உங்களுக்கு? அந்த டைம் ஆனா மிஸ் பண்றதே இல்லைங்க சார். நாங்க பாக்குறோம். போன வீக் நான் வெளியில போயிருந்ததால பார்க்க முடியலைங்க சார். அப்படிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமாங்க ஆமாங்க சார். சரி சரி, நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்காண்டி அந்த மசாலா வேணும் சார். அந்த பவுடர் பண்ணி நீங்க சொல்லிருந்தீங்களா வீட்ல? ஓ, அந்த பவுடர், அதாவது அந்த 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 பவுடர் மசாலா மட்டும் வேணுமா உங்களுக்கு? ஆமாங்க சார். சரி சரி சரி, நான் சொல்றேன், கவனிங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஹோல் கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மூக்கு, ஸ்டார் அனிஸு, பே லீஃபு, அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கொள்ள. அந்த நான் அந்த சொன்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தனியா சேர்த்துங்க, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு. இதுதான் வந்து கரம் மசாலா. இது நீங்கள் தனியாகவும் செஞ்சுக்கலாம். அந்த தனியா, மிளகு, ஜீரகம் சொன்னேன்னா இதெல்லாம் நீங்கள் தனியாகவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சொல்கிறேன்னா இது எல்லாமே 50-50 கிராம் வாங்கிட்டேன். ஈக்குவல் குவான்டிட்டி தான். நீங்கள் இதை தனியாக இந்த தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதுவும் நல்லா வாசனை. இது வந்து எக்ஸ்ட்ரா, அதனால் சொல்கிறேன் நான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு 50 கிராம் வாங்கிட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு கெட்டே போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த அந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லிட்டாரு. சமைச்சு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பற்றி பல டவுட்ஸ் பல பேருக்கு இருக்கும். நீங்கள் டிலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 044445969438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டக்குன்னு பேசினாலே போதும். ஷெஃப் பட்டுன்னு டவுட்ஸ் கிளியர் பண்ண தயாராக இருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கலைமணி மேடம், திருச்சிராப்பள்ளி. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எது நல்லா சமைப்பீங்க? தக்காளி சாதம் செய்வேன் மேடம். தக்காளி சாதம் யார் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு? தக்காளி சாதம் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஃபைன். ஓகே, உங்ககிட்ட ஒரு டவுட். உங்க அம்மா சமையல் சூப்பரா இருக்குமா, உங்க மாமியார் சமையல் சூப்பரா இருக்குமா? அம்மா சமையல் தான் மேடம் நல்லா இருக்கும். அம்மா இது உங்க மாமியார் கிட்ட ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாது இல்ல நான் பேசுறது. அப்படியா, அதனால எஸ்கேப் ஆயிட்டீங்க. சரி ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு கேட்குறீங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்கார். வணக்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. சரி சரி சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க சார். உங்களுடைய சமையல் எந்த சமையல் உங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி பண்ணுது சார், அது நல்லா இருக்கும். அதாவது நான்வெஜ் சமைச்சா அவங்க மாமியாருக்கு பிடிக்கும். சரிங்களா? ஆமாம் சார். சரி சரி சரி, நான் இப்போ சொல்கிறேன். சன்னா மசாலாக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவை வெள்ளையாக திருவி எடுத்துங்க. அது கூட வந்து கசகசா, அதாவது முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசகசாவை ஊற வச்சிருங்க. எப்பயுமே கொஞ்சமாக வாங்கிட்டு அதை நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறினா தான் அரைக்க போகும்போது நைஸாக அரைஞ்சிடும். நீங்கள் உடனே வாங்கி அரைச்சிங்கன்னா அது நைஸாக அரையாது, திப்பியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். இது 3த்தையும் அரைச்சி இந்த சைடு தனியாக வச்சுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு இது போட்டுங்க. இல்லை எனக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துங்க. அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே இது முழுசாக சேர்த்துட்டா லாஸ்ட்டாக பவுட்ரு சேர்க்க வேண்டியதில்லை. இது முழுசாக சேர்க்கலன்னா லாஸ்ட்டாக பவுட்ரு சேர்த்துக்கணும். அதனால் சொல்கிறேன். ஆயிலு, சோம்பு, பூண்டு நல்லா நைஸாக, அதாவது நைஸாக கட் பண்ணிட்டு இது கூட வந்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூட வந்து வெங்காயம் சேர்த்துங்க.
2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி அந்த அளவில் வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வதங்கணுன்னு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துங்க. தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிடணுமா. தக்காளி நீங்கள் தக்காளி இதில் சேர்த்துருக்கீங்களா அப்படிங்கிறவங்க சாப்பிட்றவங்க கேட்கணும். அந்த அளவில் சொல்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் அந்த ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பச்சை மிளகாயும் இதிலே கீரி போட்டுங்க. கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சன்னா ஊற வச்சுருக்கீங்களா அந்த தண்ணி இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகணுன்னா இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, இல்லைன்னா வெறும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். வெறும் தேங்காய் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். அதனால சொல்கிறேன். இந்த மசாலாவை இது கூட போட்டு நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. ஆயில் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா சன்னாவை சேருங்க. சன்னாவை சேர்த்து இன்னொரு கொதி விடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு 1 ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சன்னா மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகே, உங்க பேருமா? என் பேர் வந்து கலாவதி. கலாவதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, நாங்க நல்லா இருக்கோம். ஓகே கலாவதி, இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? உங்க ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் கலாவதி. தொடர்ந்து பாருங்க, சரியா? கண்டிப்பா பாக்குறோம். ஓகே ஃபைன். என்ன சமையல்னு கேட்டேன் வீட்ல. இன்னைக்கு எங்க வீட்ல கீரை மசியல் பண்ணியிருக்கேன், பருப்பு போட்டு. ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? இன்னைக்கு வந்து மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணணும்னு கேக்குறேன். மட்டன் சாப்ஸ் டேஸ்டா இருக்கும்ல? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷெஃப் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்கம்மா. உங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தாலே நம்ம சாப்பிட்ட ஃபீலிங் வருது. அப்படிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷமா. மட்டன் சாப்ஸுங்களா? எனக்கு மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். மட்டன் சாப்ஸ் எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து அது ட்ரையா வேணுமாமா, கிரேவியா வேணுமா? எனக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்தா போதும். சரிம்மா, நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்களா, மட்டன் சாப்ஸ் வாங்கின உடனே அதை வந்து மிதமான தண்ணியில் இது கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்ய சொல்றேன். ஏன்னா இது வந்து இந்த மட்டன் சாப்ஸ் அந்த மட்டனோட, அதாவது மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குன்னா, எலும்பு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நீளமா இருக்கும், கீழே வந்து சதப்பத்தா இருக்கும். அது அந்த எலும்பு பிடிச்சிட்டு கடிச்சு லெக் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சிக்கன்ல, அந்த மாதிரி இது இருக்கும். அதனால சொல்றேன். இது வந்து அந்த மாதிரி நீங்க அவிச்சு எடுக்கிறது இருக்கு பாருங்க, அதாவது வேக வச்சு எடுக்கிறீங்க பாருங்க, அதில் தான் இதில் டெக்னிக்கலே இருக்கு. மசாலா வந்து ரெகுலர் மசாலா தான். இது வந்து அவிக்கும் போது மிதமான தண்ணியில் 6 சவுண்டு இல்லை 7 சவுண்டு அந்த குக்கரில் வச்சு வேக விட்டுங்க. அது கூட இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு இல்லாதவங்க ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை அது சேர்த்தாவே போதும். இந்த சைடில் அது ரெடியாக இருக்கட்டும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு தாளிச்சிங்க மட்டனுக்கு. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது 3 வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி அந்த அளவில் எடுத்துங்க. 3 வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணின்னு மிதமான அதை ஃபயரில் வச்சுருங்க. வெங்காயத்தை வதக்கும் போது மட்டும் அது ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த தக்காளி சேருங்க. அந்த தக்காளி சேர்ந்தோடனே இந்த தக்காளி சுத்தமாக கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த ப்ரௌன் கலரில் வரும் இந்த மசாலா. இந்த நல்லா வதக்கிடுங்க. அந்த தண்ணி இருக்குல்ல, மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இந்த மட்டனை போடுங்க. அப்படியே லைட்டாக பெரட்டுங்க. ஏன்னா மட்டன் வந்து வெந்துருச்சு, அதனால் சொல்கிறேன். லைட்டாக பெரட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பெரட்டினாவே போதும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய், மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு, கரம் மசாலா பவுட்ரு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சாப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஷெஃப் இந்த ½ அன் ஹவர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஷெஃப். இந்த ½ அன் ஹவர்ல நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய குக்கிங் டிப்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.